அதாவது ஓட விட்டுருக்கிறதுனா, நான் வந்து தென் சென்னையில் இவங்கெல்லாம் சொல்லி வந்து நிற்கலை. இவங்க சொல்லாமல் தான் நாங்கள் இன்னும் நின்னோம், நாங்கள் நிற்கவும் செய்வோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சேகர் பாபு நாங்கள் எப்படி தேர்தலில் அணுகணுமோ அப்படி அணுகணும். அதுக்கு சவாலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் காலத்தில் நின்று நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதனால் சேகர் பாபு வரட்டும், இப்படி தான் தேர்தல் நடத்தணும். நாங்கள் ஒன்றும் எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது, தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது. ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்று போவதில்லை. இதில் மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. இதே தென் சென்னையில் இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நான் வாங்கி இருக்கிறோம். 22 தொகுதிகளில் 18.5% வாங்கி இருக்கிறோம். ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும், வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்போம். தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரஜை என்ற வகையில் நிச்சயமாக நான் இதைத்தான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்ன இன்னும் புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எதை சொல்ல வருகிறார்? அப்போ இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்களா? நான் வந்து ஒரு வருஷம் ஆகியும் நான் தள்ளாடுவேன்னா, இப்போ தினம் தினம் டாஸ்மாகை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். ஆக எதை கேட்பதற்கு எதை சொல்ல, ரோட்டில் ஓட்ட விழலன்னு சொல்லட்டும். ஓட்ட விழுந்ததா இல்லையா? ஓட்ட விழுற அரசாங்கத்துக்கு என் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டேன். கேட்கறது இது சரியா இல்லையா? அதனால எங்களுக்கு விமர்சனம் நாங்கள் செய்வோம். நீங்கள் வந்து விவாதிங்க. தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லோரும் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் அணுகுவோம். அப்போ நாங்கள் வெற்றி பெறுகிறோமா இல்லையான்னு பார்ப்போம். ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கிறது. அண்ணன் சேகர் பாபு எவ்வளவுதான் கூக்குரல் இட்டாலும் எங்களால் இதை நிரூபிக்க முடியும், அவர்களால் புனிதத்துவத்தை நிரூபிக்க முடியாது. இன்னொன்று எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னன்னா, சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கு நடுவு நின்று கொண்டு நான் குடும்பத்தோடு நிற்பதை போன்றே உணர்கிறேன் என்று. அவர்களின் தந்தை, அவர்களின் கணவர் ராஜீவ் காந்தி கொலையுண்டதற்கு இந்த ஆட்சி தான் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் அப்படின்னு கலைக்கப்பட்ட ஆட்சியை சார்ந்தவர்கள் இன்று அப்போ என்ன காம்ப்ரமைஸ் உங்களுக்கு இருக்கு? என்ன கொள்கை? நேற்று உதயநிதி சொல்லியிருக்காரு, கொள்கை கூட்டணின்னு சொல்றாரு. என்ன கொள்கை? அப்படி என்றால் இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்ன கொள்கை? அவசர நிலை பிரகடனத்தின் போது இதே ஸ்டாலின் அவர்களை சிறையில் தள்ளினவர்களோடு கூட்டணி வைத்திருக்க என்ன கொள்கைன்னு கேட்கிறேன். என்ன கொள்கை கூட்டணி? ஆக இன்னைக்கு கொள்கை கூட்டணி அல்ல, நீங்க கொள்ளை கூட்டணியை வைத்துக் கொண்டு கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் தமிழக மக்கள் அதே மாதிரி தான் கீழடியை பொறுத்த மட்டில் அது அகழ்வாராய்ச்சிக்கு ஆரம்பமானதே பாரதிய ஜனதா கட்சியினால தான். சில கருத்துக்களுக்கு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார்கள். உடனே மோடியே அதில் தலையிட்டு தமிழின் தொன்மையை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடாது என்று முடிவு செய்ததை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் சொல்லாத அளவிற்கு தொன்மையான மொழி தமிழ் மொழி என்பதை மோடி அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.